மகர ராசிக்கு இந்த புது வருடம், தமிழ் வருடம் எப்படி மகத்தான வருடமாக இருக்க போகிறதா தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் பஞ்சநாதன் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். இந்த ஆண்டு நிறைய தங்கம் வாங்கக்கூடிய ராசி எது நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மகர ராசியை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கோம். அவ்வளோ அற்புதமான ராசி மகர ராசி. குரு பகவானுடைய நேரடியான 7ஆம் பார்வை இவர்களுக்கு கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு. எல்லாமே இப்போ கிளியர் ஆகிடும். வாழ்க்கையில் வேலையில் எனக்கு பிரச்சனை இருக்குது, நிரந்தர வேலையில் எனக்கு டெம்பரரி வேலை இருக்குது, இப்படி எந்த கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும் நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான வருஷம் பராபவ வருஷம். நிறைய பேர் ரொம்ப டாக்கட்டிவாக இருப்பீங்க. இந்த ஆண்டு நிறைய பேசுவீங்க. ரொம்ப கடின உழைப்பாளிகள். மகர ராசியில் பிறக்கிறவங்க மிக கடினமான உழைக்கக்கூடியவர்கள். இந்த ஆண்டு என்ன நடக்குதுன்னா, நம்முடைய பாரதி ஸ்ரீயர் மேடம் சொன்ன மாதிரி சகோதரர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இந்த மகர ராசி இருக்க வேண்டியிருக்கு. பாதகாதிபதி போய் 3வது ஸ்தானத்தில் உட்கார்றார், சனியோடு சேர்றார். நமக்கும் இளைய சகோதரருக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு வரலாம், இல்லை இளைய சகோதரருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும். ராசிக்கு அதிபதி சனி 3ஆம் இடத்துல இருக்கார். ஏற்கனவே ஒரு உத்தியோகம் பார்க்குறோம், இன்னொரு வேலை பார்ட் டைம் வேலை எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணால் பரவாயில்லையே, கொஞ்சம் சம்பாத்தியம் நல்லா இருந்ததுன்னா குடும்பத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்குமே அப்படிங்கிற சிந்தனைகள் வரும். நம்முடைய வருமானங்கள் கூட போகிறது. நிறைய பேருக்கு இந்த வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பக்கூடிய இந்த ஏஜென்சி நடத்துவது, இந்த மாதிரியான தொழில்கள் ரொம்ப ஈடுபாடு வரும். பிஸ்னஸுக்கு ஒரு கன்சல்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். கம்யூனிகேஷன் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிற போது மட்டும் இந்த 3ஆம் இடத்துல புதன் நீச்சமாகி சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுகிற போது கொஞ்சம் கவனமாக பதிவிடுவது நல்லது. புதுசாக கார் வாங்குகிற யோகம், புதுசாக கல்யாணம் ஆகிற யோகம், அப்படி புது காரு புது கல்யாணம் கலக்கிரிய குமாரன் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. மகர ராசிக்காரர்கள் நிறைவான வாழ்க்கையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். நித்திய கல்யாண பெருமானை வழிபடுங்கள். வாழ்க்கை நித்தியமும் மங்களகரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதர்மா, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு எப்படி அமைய இருக்கு? மங்களகரமாக சொல்லிட்டாரு மகர ராசிக்காரர்களுக்கு. அதனால் உண்மையிலேயே மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு இது நாள் வரைக்கும் என்ன உழைச்சி அவங்க பலன் காணலையோ அந்த பலனை காணக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த பராபவ வருடம் வருகிறது. என்ன கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேத்து பகவானும் வராரு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் இவங்க எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். ஒன்று இவங்களுக்காக மருத்துவ செலவாகும், இல்லைன்னா இவங்க பெற்றோர்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். எல்லா நிலைகளும் குரு பகவானினுடைய பார்வை இருக்கும் பொழுது இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயர் தான். கெரியரில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு. இது நாள் வரைக்கும் நான் வெளிநாடு போகணும்னு நினச்சேன், வேலைக்கு ட்ரை பண்ணேன், என்னால் கிடச்சும் என்னால் போக முடியல, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. பொருளாதார உயர்வு கண்டிப்பாக இவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றம். இது நாள் வரைக்கும் வேலையை வாங்கிட்டு காசு கொடுக்காம ஏமாந்துருப்பாங்க. இந்த வாட்டி கண்டிப்பாக காசை வாங்கிட்டு இவங்க வேலை செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல தைரியமான ஒரு பராபவ ஆண்டாக அமைகிறது. நன்றிம்மா. பீம்ராஜ் ஐயர் அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மகரத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து எப்படி இருக்கிறது? மகர ராசி அன்பர்கள் இந்த பராபவ வருஷத்தில் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைய போகிறீர்கள். தர்ம அர்த்த காம மோட்ச திரிகோணங்களில் காம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், அந்த இடத்துல தான் ராசியாதிபதி சனி இருக்கார். 7ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறார். குரு வந்த பிறகு கேது 8லேருந்து 7ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 2ல் ராகு இருக்கார், அவர் ராசிக்குள்ளே வரப்போகிறார். 3ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல குரு கேது சேர்க்கை, 11ஆம் இடத்தை அந்த குரு பார்ப்பார். ராசிக்குள்ளே ராகு வந்துடுவார். இந்த 3, 7, 11ஓட 1 தொடர்பு கொள்கிறது. அதனால் நீங்கள் எதை முழுமையாக 100% விரும்புகிறீர்களோ, ஆசைப்படுகிறீர்களோ அதை அடைய முடியும். நான் கடவுளை நேரில் பார்த்தே ஆகணும்னு நீங்கள் நினச்சாலும் கூட கட்டாயம் உங்களுக்கு அவர் காட்சி கொடுப்பார். கனவுல வரலாம், அல்லது ஒரு மனிதராக வரலாம். கட்டாயம் அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கும். அப்போ கடவுளையே பார்க்குறோம் கலியுகத்தில்னா மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சர்வ சாதாரணம். ஆனால் அம்மா சொன்ன மாதிரி 1, 7 ராகு கேத்துக்கள் வராங்க இல்லையா? அப்போது நீங்கள் ஆசைப்படுறது என்னது, எதை விரும்புகிறீங்க, எதை நோக்கி பயணப்படுறீங்க அப்படின்ற விஷயம் நன்மை தரக்கூடியதாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நல்லதாக இருந்ததுன்னா குருவுடைய தொடர்பு ராககேத்துக்கு அது உங்களுக்கு சாதகம். கெட்ட விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா கிடச்சி கஷ்டப்படுவீங்க. இல்லைன்னா நல்ல விஷயத்தை ஆசைப்பட்டு தீய வழியில் குறுக்கு வழியில் அதை அடைய முற்படுறீங்கன்னு சொன்னால் அப்பயும் மாட்டிப்பீங்க. அதனால் நல்ல விஷயம் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உலகத்தாருக்கும் பயன்படக்கூடியது
மிகப்பெரிய விஷயம். அது அடையவே முடியாது. அவ்வளோ பெரிய விஷயம். அஷ்டமா சித்தியில் ஒரு சித்தியை அடைய நினைக்கிற மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். அதை உங்களால் அடைய முடியும். ஏன்னா ராசியாதிபதி 3ல் இருக்கும்போது தன் முயற்சி, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவு, அதை கொண்டு நீங்கள் தியாகம் செய்து ஒன்றை அடைந்ததாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு சொன்னால் சும்மா ரொம்ப ஈஸியாக ஒரு லாட்ரியில் பணம் வர மாதிரி, குலுக்கல் முறையில் உங்களுடைய பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு ஒரு சொத்தோ வேலையோ கிடைக்கிற மாதிரி. 3ஆம் இடத்துல இருக்காருன்னா அதற்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்க. அப்போ முழுக்க முழுக்க ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை நோக்கி கடினமாக உழைக்கக்கூடிய ஆண்டு. அது என்னவாக இருந்தாலும் அதை அடையப் போகிறீர்கள். மிக்க நன்றி. யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்களே, நீங்க சொல்லுங்க, மகரத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமையுது? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் ஒன்றும் வேணாம் சாமி, எங்களை கஷ்டப்படுத்தாமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் இந்த புத்தாண்டை எதிர்பார்த்து காத்திருந்துப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணம் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 8 வருட வாழ்க்கை என்பது மகர ராசிக்காரர்கள் யாரை கேட்டிருந்தாலும் சொல்லி அழ ஆள் இல்லை அப்படின்னு தான் மனசுக்குள்ளே புலம்பியிருப்பாங்க. ஏழரை சனி ஆரம்பித்து இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் பொண்ணை இழந்துட்டேன், பொருளை இழந்துட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் வச்சிருந்தது அப்படின்னு தான் உங்களுக்குள்ள புலம்பல்கள் இருந்துச்சு. ஏழரை சனி முடிஞ்சதுக்கு பிறகு வரக்கூடிய முதல் குரு பலன் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அற்புதமாக உங்களுடைய ராசியே குரு பகவான் உச்சமடைந்து பார்க்கிறார். அந்த உச்ச பார்வை குரு மேலே படும் பொழுது பார்த்தா உச்ச பார்வை உங்களுடைய ராசியின் மீது பதியக்கூடிய பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய உடலும் மனதும் தெளிவடையும். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன், மனதளவில் போராடிக்கிட்டு இருந்தேன், ஒரு டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ட்ரௌமா அல்லது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளிலிருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்லாம் நீங்கள் எதெல்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயத்தெல்லாம் மீண்டு வெற்றி கொடி நாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகிறது. 3ஆம் இடத்தை உச்சமடைந்த குரு பார்க்கிறார். ஏற்கனவே 3ஆம் இடத்தில் சனி பகவான் மறைந்திருக்கிறார். ராசிநாதன் சனி மறைந்திருந்தாலும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் சனி பகவான் ஏழரை சனி மகர ராசிக்கு ராசிநாதன் தான் ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு நானே சொன்னாலும் இந்த 7.5 வருஷம் அடிச்ச அடின்றது யாராலையும் மறுக்க முடியாது. அப்போ 2.5 வருஷம் அவர் மறைந்திருந்து அற்புதமா நீ வாழ்க்கையில முன்னேறி போப்பா அப்படின்னு சொல்றார். அந்த காலகட்டம் என்பது ஒரு புது தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் புதிய முடிவுகளையும் நீங்கள் விரைந்து எடுத்து அதில் வெற்றி பெறக்கூடிய காலத்தை கடவுள் தரப்போகிறார். 11ஆம் இடத்தை உச்சமடைந்த குரு பார்க்கறதுனால லாபம் என்பது நிகர லாபத்தை பார்ப்பீர்கள். இதுக்கு முன்னாடி இந்த 7.5 வருஷத்துல இழந்த செல்வங்கள் உங்களை தேடி வரும். நான் வேலையை இழந்தேன் சார், குடும்பத்தை இழந்தேன், உறவுகளை இழந்தேன் அல்லது நண்பர்களை இழந்தேன் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது அத்தனையும் உங்களை அடையக்கூடிய காலமாக இருக்க போகிறது. 7ல் உச்சமடையக்கூடிய குருவால் குரு பலன் இருக்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுபகாரியங்களை அற்புதமாக நீங்கள் தொடங்கி நடத்தலாம். ஆரம்பத்தில் மகர ராசி பற்றி பேசும்பொழுது பாரதி அம்மா அற்புதமாக பதிவு பண்ணாங்க. ராசியில் வரக்கூடிய ராகுவும் 7ஆம் இடத்தில் வரக்கூடிய கேது உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை சத்தியமாக ஏற்படுத்தும். என்னதான் 1000 நல்ல விஷயம் ஆகா ஓகோ நானே சொன்னாலும் தயவு கூர்ந்து நீங்கள் உடலையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். 2 விஷயம்தான் மனசாட்சிப்படி சொல்லணும்னா, உடம்பை பாதிக்கிற செயல்களை செய்யாதீங்க, மனசை பாதிக்கக்கூடிய செயல்களை செய்யாதீங்க. இதை செஞ்சா அடுத்த 18 மாசம் மறுக்க முடியாத அடி உங்க வாழ்க்கையில சத்தியமா இருக்கும். அதுல வெளிப்படையா சொல்லணும்னா, ராசியில இருக்கக்கூடிய ராகு 7ல் இருக்கக்கூடிய கேது தவறான தொடர்பு தவறான பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தியே தீரும். ராசியில ராகு வரும்பொழுது பேராசப்படக்கூடிய நிலைகள் தள்ளப்படுவோம். இந்த 2 விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. விரலுக்கேத்த வீக்கத்தோடு வாழ கத்துக்கிட்டா இந்த வருடம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். நேர்மறையான பல வார்த்தைகளை கேட்ட மகர ராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்து.